அது ஒரு நிலா காலம். ஸ்டெல்லா புரூஸ் அவர்கள் எழுதின ஒரு காதல் கதை. அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 6. நான் சப்பனம் போட்டு உட்கார்ந்து கொண்டேன். அட்டை பெட்டிக்குள் இருந்த பைப்பை எடுத்தேன். என்ன விலை இது? அது என்னத்துக்கு உங்களுக்கு? சும்மா ஒரு ஆசைதான். நம்ம ஆளு நமக்காக எவ்வளவு செலவு பண்ணி இருக்கான்னு பார்க்கத்தான். நன்னா இருக்கா? கனஜோரா இருக்கு. அது சரி, இதை எப்படி அவ்வளவு டேரிங்கா ஒரு கல்யாணமாகாத பொண்ணு ஒரு கடையில போய் கேட்டு வாங்கின? எங்க எம்டி பைப் ஸ்மோக் பண்றத பார்த்திருக்கனே. எனக்கு சில திங்ஸ் வாங்கிக்கிறதுக்காக ஷாப்பிங் போயிருந்தேன். அப்போ ஷோ பாக்ஸ்ல இந்த மாதிரி 7-8 பைப்ஸ டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தான் அந்த கடைக்காரன். உங்க ஞாபகம் வந்தது எனக்கு. வாங்கி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு தோணித்து. உடனே வாங்கிட்டேன். சரி, பைப்பு வாங்கின. டொபேக்கோ எப்படி செலக்ட் பண்ண? கடைக்காரனே 4-5 வெரைட்டிஸ் காட்டுனா. நீங்க எப்பவும் கோல்டு பிளாக் தானே ஸ்மோக் பண்ணுவேள். ஆனா கோல்டு பிளாக் இல்ல. சரின்னு இந்த பிளேவர் வாங்கின. ராம்ஜி, இந்த பைப்ப பத்த வையுங்களேன் பார்க்கலாம். பத்த வைக்கிறது தான் பெரிய பேஜார் இதுல. உறிஞ்சி உறிஞ்சி எச்சிலா வரும் கொஞ்ச நாளைக்கு. நாக்கு தொண்டையெல்லாம் எரியும். வெகு நேரம் முயன்றும் காற்று அதிகமாக இருந்ததால் பைப்பை பற்ற வைக்க முடியவில்லை. மேரேஜுக்கு அப்புறம் நீங்க பைப்பு தான் ஸ்மோக் பண்ணணும். நீ சொல்லியாச்சுன்னா அதுக்கு அப்பீல் ஏது? ஆனா ஒண்ணு, பைப்பு குடிக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கார் வாங்கணும். கார்ல தான் பைப். சும்மா தெருவுல பைப் அடிச்சுக்கிட்டு போனா அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிறான்னு கண்டவன்லாம் பேசுவான். ரொம்பதான் திமிரு உங்களுக்கு. உன்ன மாதிரி ஒரு கண்ணம்மா இந்த மாதிரி பைப்பெல்லாம் வாங்கி தந்தா திமிரு வராம என்ன செய்யும்? சரி, ஒரு வாரத்துக்கு சிகரெட் கிடைக்காது, பைப்பு தான். ஆனா வர்ற போதுதான் சிகரெட் 2 பாக்கெட் வாங்கினேன். தெரிஞ்சிருந்தா வாங்கி இருக்க மாட்டேன். வேணும்னா சிகரெட் பாக்கெட்ஸ என்கிட்ட தந்துருங்க. எதுக்கு? சும்மாதான். என் பேக்லயே வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சமயத்துல ஒவ்வொன்னா எடுத்து தரனே. வேணாம் வேணாம். சிகரெட்டு உன் பேக்ல இருக்கிறத யாராவது பார்த்துட்டா ஒருத்தரும் என்னோட பேக்கை தொடக்கூட மாட்டா. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? டாய்லெட்ல உட்கார்ந்து சிகரெட்டுக்கு குடிச்சு பார்க்க போறியோன்னு. சீ, அப்ப வேணாம். நீங்களே எடுத்துட்டு போங்கோ. இல்ல இல்ல, சும்மா தமாஸ் தான். தாராளமா எடுத்துட்டு போ. தேங்க்ஸ். மிகவும் முயற்சி செய்து பைப்பை பற்ற வைத்துக் கொண்டேன். அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆமா, காலையில நான் உனக்கு போன் பண்ணப்ப பிரான்ச் மேனேஜர் ரூம்ல ஏதோ டிஸ்கஷன் சொன்னியே. நான் தான் சொல்லி இருக்கேன்ல, அந்த பைய ரூமுக்கெல்லாம் நீ போக கூடாதுன்னு. எதுக்காக போன? நன்னா இருக்கே நீங்க சொல்றது. ஆபீஸ் மேட்டர் கூட அவரோட பேசப்படாதா? அதுக்கப்புறம் அவன் கோத்தரம் கீத்தரம்னு ஏதாவது பேச்சு எடுத்தானா? எடுப்பாரா? எடுக்க முடியுமா அவரால? சுகுந்தா நெஞ்சை நிமிர்த்தியபடி கேட்டாள். அந்த மிகச்சிறிய உப நினைவை சுகந்தாவின் நேர்மைக்கும் தைரிய சுபாவத்திற்கும் அத்தாட்சியாக இங்கே நினைத்து பார்க்கலாம். சுகந்தா பணிபுரிந்த நிறுவனத்தின் இந்திய பிரிவின் தலைமை அலுவலகம் கல்கத்தாவில் இருந்தது. அங்கே உதவி மேனேஜராக பணியாற்றிக் கொண்டிருந்த 32 வயதான ரெங்கராஜன் மேனேஜராக பதவி உயர்வு பெற்று சென்னை கிளைக்கு மாற்றலாகி வந்தான். வந்து சேர்ந்த அன்றைக்கே சுகந்தாவை பார்த்து மனம் பிரமித்து விட்டது அவனுக்கு. திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு சுகந்தாவும் தன் குலத்தில் பிறந்தவள் என்பதை அறிந்ததும் இனிய அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவள் மேல் காதலாகி விட்டான். சுற்றி வளைத்து பேசி அவளின் கோத்திரமும் தெரிந்து கொண்டான். இது போதாதா? ஒரே குலம், வேறு வேறு கோத்திரம். ரெங்கராஜனுக்கு தன் ஒருதலை காதல் கல்யாணத்தில் மங்களமடைய போவதாக மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய அப்பாவின் மூலம் சுகந்தாவின் அப்பாவை அணுகி தனக்கு அவளை பெண் கேட்டான். வரதட்சணை 1 பைசா கூட வேண்டாம் என்ற பெரிய மனசோடு. சுகந்தாவின் அப்பாவுக்கு ரெங்கராஜனுக்கு சுகந்தாவை மனம் செய்து கொடுப்பதில் துளி கூட ஆட்சேபனை இல்லை. ஜாதகங்கள் கூட பொருந்தி இருந்ததாம்.
ஆனால் ஒரே ஒரு நெருடல். இன்னும் சுகந்தாவின் அக்கா கௌசல்யாவுக்கே திருமணமாகாமல் இருக்கிறது. முதலில் அந்த கல்யாணம் முடிய வேண்டும், அப்புறம் இதை பற்றி பேசலாம் என்று சொல்லி விஷயத்தை ஒத்தி வைத்து விட்டார். இந்த விஷயத்தில் சுகந்தாவின் அப்பா துரைசுவாமி ஒரு தவறு செய்து விட்டார். சுகந்தாவிடம் அவளுடைய மேனேஜருக்கு அவளை பெண் கேட்டார்கள் என்ற விஷயத்தை அவளிடமே சொல்லிவிட்டார். தன்மேல் மேனேஜருக்கு இந்த அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்த பின் ஒரு பெண் எத்தனை தர்ம சங்கடத்துடன் ஆபீஸில் வேலை பார்க்க நேரிடும் என்பதை அவர் நினைத்து பார்க்கவில்லை. இதை ஒரு நாள் சுகந்தா என்னிடம் சொல்லிவிட்டாள். எனக்கு பயங்கரமான கோபம் வந்துவிட்டது. உங்க அப்பாவுக்கு மண்டையில மூளையே கிடையாதுமா. என்னமோ ரெங்கராஜன் அவனோட அப்பா கிட்ட சொன்னானா, அத இவரு தன் பொண்ணு கிட்ட சொன்னாராம். இன்னும் முதல் பொண்ணுக்கே கல்யாணம் முடியல, அப்புறம் தான் இந்த கல்யாணம்னு கரெக்டா அவங்கிட்ட பதில் சொல்றதை விட்டுட்டு அறிவு கேட்டத்தனமா உங்ககிட்ட வாயை பொளந்துகிட்டு ஏன் உங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்றாரு? உங்க அப்பா தலையில மூளைதான் இருக்கா, இல்ல ஏதாவது களிமண் இருக்கா? உங்க அப்பாவை திட்டாதீங்கோ, உதைக்கணும் அந்த ஆளை. என் வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா தான் வருது. பெத்த தகப்பம் பண்ற வேலையா இது? பிளீஸ். என்ன பிளீஸ்? அரைஞ்சிருவேன் உன்னையும் சேர்த்து. நீ வேலைக்கு போனதெல்லாம் போதும், பேசாம ரிசைன் பண்ணிடு. நாளைக்கே கட்டுன புடவையோட கிளம்பி வந்துரு. இம்மீடியட்டா ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு உனக்கு தாலிய கட்டிடுறேன். அப்புறம் வர விஷயங்களை அப்புறம் பாப்போம். கொஞ்சம் ஏமாந்த அயோக்கிய பசங்க உன்னை தூக்கிட்டு போனாலும் போயிடுவானுங்க. பிளீஸ் ராம்ஜி, ஏன் இதுக்கு போய் இவ்வளவு ஆத்திரப்படுறேன்? இப்ப என்ன ஆயிடுத்து? என்ன ஆயிடுச்சா? ஆபீஸ்ல அந்த பயலை எப்படிமா ஃபேஸ் பண்ணுவே நீ? இந்த மாதிரி அவனோட மனசுல ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமோ? அவரோட ஆசை அவருக்குள்ளைங்க, எனக்கு என்ன ராம்ஜி? திடீர்னு மனசு தாங்காம அவனோட ஆசைய உன்னை தனியா ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிட்டானா அப்ப என்ன பண்ணுவே நீ? எனக்கு அவர்கிட்ட ஆசையே இல்லைன்னு சிம்பிளா சொல்லிடுவேன். விடமாட்டானே, உன்னோட மேனேஜர் ஆச்சே, ஏன் ஆசை இல்லைன்னு திருப்பி கேட்பானே. ஏன்னாக்கா நான் வேற ஒருத்தர்கிட்ட ஆசை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துருவேன். பிறகு நான் நிதானத்திற்கு வந்து விட்டேன். என்ன ராம்ஜி, இதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு? ஜாதி விட்டு ஜாதியில உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு. இந்த ரங்கராஜன் என்ன பண்ணிட முடியும் இனிமே? 100 ரங்கராஜன் வந்தாலும் நான் உங்களுக்கு தான். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன இனிமே யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, போதுமா? அன்று என் கண்களில் கலங்கி தழும்பிய நீர் என்னுடைய நன்றிக்கட நன்றி வேறென்ன? அந்த நிகழ்ச்சி நடந்த சில தினங்கள் கழித்து ரெங்கராஜன் தாங்க முடியாமல் சுகந்தாவை தனியாக அழைத்து தன் மனதை திறந்து காட்டிவிட்டான். சுகந்தா சற்றும் தயங்காமல் கண் இமைக்காமல் அவனுடைய காதலை ஏற்க மறுத்து, சாரி சார், ஆல்ரெடி ஐ எம் என்கேஜ்டு என்று தைரியமாக ரங்கராஜனை எதிர்நோக்கி அவ்விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். பாவ ராம்ஜி, ரங்கராஜன் அழுதுட்டார் தெரியுமா நான் அப்படி சொன்னதும். நல்லா அழட்டும் ராஸ்கல். ஆபீஸ்ல மேனேஜர் வேலை பார்க்க வந்தானா, வேலை பார்க்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறதுக்கு வந்தானா? இனிமே என்னைக்காவது மறுபடியும் இத பத்தி வாய திறந்தானா சொல்லு, சுட்டி பொசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு. உனக்கு தெரியாதுமா, ஆம்பளை பயல்களுக்கு சூடு சொரணையே கிடையாது. மறுபடியும் என்னைக்காவது லேசா வாழ ஆட்டி பாப்பானுங்க, சான்ஸ் கிடைச்சா. அதெல்லாம் ஒண்ணும் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். அந்த ரெங்கராஜன் என்ற மேனேஜரின் அறைக்குள் தான் இவள் ஒரு டிஸ்கஷனுக்காக போயிருந்தாள். எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்திருக்க தெரியுதா? ஓ எஸ். சோ பெங்களூர் போயிட்டு வந்துட்ட, இப்ப என்னோட சிகரெட் பாக்கெட்ஸ எடுத்துட்டு போக போற. எஸ், என்னோட சிகரெட் பாக்கெட்ஸ ஏன் உங்ககிட்ட வச்சுக்கணும்னு உனக்கு தோணுதுங்கிறத கொஞ்சம் சைக்கோ அனலைசிஸ் பண்ணி பாப்போமா? ஐயோ, வேணவே வேணாம். உங்க ஃப்ராடு சைக்காலஜின்னா எனக்கு ஒரே அலர்ஜி. சரி விடு, கௌசல்யா கல்யாண விஷயமா உங்க அப்பா ஏதாவது வரன் பாக்குறாரா, இல்ல செக்ரட்டரியேட்ல ஃபைல் பாக்குறேன்னு சொல்லிட்டு தூங்கி வழிஞ்சுட்டு இருக்காரா? அலைஞ்சுதான் பாக்குறார், ஆனா சரியான ஜாதகமா எதுவும் காணோம். சரி, நீங்க என்ன கோத்திரம்? ஸ்ரீ வத்ச கோத்திரம்.
ஏன் நீங்க போய் ஏதாவது வரன்கன்னு பார்க்க போறேளா? 4 பேர் பார்த்தா தானே நல்லது. உங்க தங்க தமிழரசி கல்யாணமும் ஒன்னும் தெரியலையா ராம்ஜி? சுவாரஸ்யம் இல்லாமல் சொன்னேன். ஒன்னும் தெரியல. ச்சே, இந்த தேசத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா பொண்ண பெத்தவன் காவடி எடுக்கிறான். எத்தனை காவடி எடுத்தாலும் ஒரு பயலுக்கும் புத்தியும் வரமாட்டேங்குது. யார வேணுமானாலும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கடான்னு அவிழ்த்து விட மாட்டேங்கிறானுங்க. செக்கு மாட சுத்தறான் கழுத்துல கயிற மாட்டிக்கிட்டு. இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு ராம்ஜி. செய்யறதும் ஈஸி தான். ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் இருக்கவே இருக்கு. என் பக்கம் 2 ஃப்ரெண்ட்ஸ், உன் பக்கத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ். நான் உனக்கு தாலி கட்டுறேன். இல்ல நீ வேணும்னாலும் எனக்கு தாலி கட்டு. சும்மா உன்னை மீட் பண்ணிட்டு தனியா கிளம்பி போறப்பெல்லாம் எனக்கு மூடே கெட்டு போயிடுது சுகந்தா. அவஸ்தைப்படுறேன் நான் மட்டும் சந்தோஷமாவா போறேன்னு நினைக்கிறேள்? சுகந்தாவின் குரல் வித்தியாசமாகியது. உங்க கௌசல்யா கல்யாணம் எப்ப வேணும்னாலும் நடத்திட்டு போகட்டும். அதே மாதிரி எங்க தமிழரசிக்கும் கல்யாணம் எப்ப வேணும்னாலும் நடக்கட்டும். அதுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தா உனக்கு தலை நரைச்சு போயிடும். எனக்கு தலை மொட்டையே ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆயிடாது. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா முடிஞ்சிரும். முதல்லயே டிசைட் பண்ணிட்ட மாதிரி நாமும் உங்க ஊர்ல போய் அட்லீஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் முன்னாடி சிம்பிளா நம்ம கல்யாணத்தை பண்ணிப்போம். உனக்கு என்ன, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு எழுந்து போயிடுவ. இங்க மனுஷன் என்ன பாடுபடுறான்னு உனக்கு என்ன தெரியும்? இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? தெரியும். தெரியாது உனக்கு. தெரிஞ்சா இப்படி பேசிட்டு எழுந்து போயிட்டு இருக்க மாட்ட. தெரியுதா? நான் என்ன சொல்கிறேன் என்று சுகந்தாவுக்கு தெரிந்து விட்டது. சரி சரி, வாங்கோ கிளம்பலாம். என் ரூமுக்கு வர்றியா? ரொம்பதான் தைரியம். எழுந்திருக்கலாம். டைம் ஆயிடுத்து. எங்க அம்மா சீக்கிரமா வாடினா. இப்பவே 6:30 ஆயிடுத்து. நான் ஏக்கத்துடன் அவளை கேட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், கிளம்புங்கோ. கெட்டிங் லேட். நீ வேணா போ, நான் வரல. சுகந்தாவுக்கு இதை கேட்டு கோபம் வந்தது. விளையாண்டது போதும், வாங்கோ. நான் வரல, நீ போ. பிளீஸ் ராம்ஜி, வாங்கோ, சேர்ந்தே போயிடலாம். சேர்ந்தே போகணும்னு சட்டமா? உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா எழுந்து போயிட்டே இரு. சுகந்தாவின் நாசி விரைத்தது. சிறிது சிவந்தது. என்ன பார்த்து சொல்லுங்க என்றாள். உன்னை பார்த்துதான் சொல்றேன். போ, நான் வரல. ஆல் ரைட். சுகந்தா எழுந்து நின்றாள். புடவையை சரி செய்து கொண்டாள். சில கணங்கள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். பின் மெல்லிய குரலில் குட் நைட் சொல்லிவிட்டு நகன்றாள். நான் திரும்பி பார்த்தேன். தலை குனிந்தபடி மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள். போனால் போகிறாள் என்ற சலிப்பு வந்தது எனக்கு. இரவு சாப்பிட்டு விட்டு செயின்ட் தாமஸ் மவுண்ட் போய்விட வேண்டியதுதான் என்ற வெறுப்பு வந்தது. அயர்வுடன் மணலில் சாய்ந்து படுத்தேன். பால் உணர்வு கிளர்ச்சியால் மனமும் உடலும் இம்சைப்பட்டன. சட்டென என்மேல் நிழல் கவிவது போல இருந்தது. கண்களை திறந்தேன். நிலா உதயமாகியது போல் என் சுகந்தாவின் அழகான முகம் என் எதிரில் உயரத்தில் இயல்பான சிரிப்புடன் மலர்ந்திருக்க வாஞ்சையுடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். வாங்க போகலாம். எழுந்து கொள்ள கூட முடியாத உணர்வுகளின் ஸ்தம்பிதத்தில் நான் படுத்தே இருந்தேன். நான் எழுந்து கொள்ளும்படி வசதியாக என்னை நோக்கி சுகந்தாவின் கரம் நீண்டது. உணர்வு கிளேசம் அத்தனையும் வினாடியில் அணைந்து போக அவளுடைய கையை பற்றி கொண்டு நான் எழுந்தேன். சுகந்தா, வந்ததுமே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என் தங்க தமிழரசியோட பர்த்டே வருது. அதுக்கு ஒரு அருமையான பட்டுப்புடவை எடுத்துட்டு பெரிய குளம் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். கொஞ்ச நாளா ஊருக்கு போக காணுமேன்னு நான் பார்த்தேன். புடவை வாங்க போறப்ப நீயும் வரியா? வரேன் ராம்ஜி. ஆனா நீங்க ஊருக்கு போனா ஒரே வாரத்துல திரும்பிடணும். நாளை நாள்ல ஓடி வந்துருவேன். சரி, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுத்து. எங்க அம்மா கத்துவா. வேகமா நடங்கோ. ஓ எஸ். அத்தியாயம் 7. எனக்கும் சுகந்தாவுக்கும் இடையே மலர நேரிட்ட இந்த காதல் உறவின் துவக்கத்திலே ஒரு விசித்திர சிக்கலை நாங்கள் இருவருமே மனப்பூர்வமாக முடிந்துவிட்டிருந்தோம். வழி வழியாக ஆச்சாரம் மிகுந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவள் சுகந்தா. அவளுக்கு ஒரு மூத்த சகோதரியும் 2 இளைய சகோதரர்களும் ஓர் இளைய சகோதரியும் உடன் பிறந்தவர்கள். வேற்று ஜாதி பையனை மணந்து
வீட்டை விட்டு ஓடி போவதற்கு முன்னால் தன் மூத்த சகோதரி கௌசல்யாவுக்கு திருமணமாகி விடுவது நல்லது என்று சுகந்தாவுக்கு ஓர் உண்மையான நியாய உணர்வு ஏற்பட்டது. அவளுடைய உணர்வு நியாயமானதுதான் என்று எனக்கும் தோன்றியது. சிறிதும் அழகில்லாத, எந்த வேலையிலும் அமர்ந்திராத கௌசல்யா 25 வயதாகியும் திருமணமாகாத நிலைமையில் வீட்டில் இருக்கையில் சுகந்தா ஒரு பிராமணன் அல்லாத மனிதனுடன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவது மேலும் கௌசல்யாவின் திருமண பாக்கியத்தை வெகுவாக தள்ளி தள்ளி போகச் செய்து விடலாம், அல்லது முற்றிலுமாகவே அந்த பாக்கியத்தை அழிந்து போக வைத்து விடலாம். அதனால் கௌசல்யா கல்யாணம் முடிந்துவிட்டால் மறுநாளே என்னுடன் வந்துவிட சுகந்தாவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அப்போது எனக்கும் ஒரு இருமார்ப்பு வந்துவிட்டது. எனக்கும் என் தங்கை தமிழரசியின் திருமணம் பற்றி பெரிய ஆதங்கம் இருப்பது போல நானும் காட்டிக்கொண்டேன். ஆனால் என்னுடைய ஆதங்கம் பொய். தமிழரசி என் கடைசி தங்கை. அவளுக்கு முன் என்னுடைய 2 தங்கைகளுக்கு திருமணமாகிவிட்டது. அவர்களும் பெரிய குலத்திலேயே வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். என்னுடைய 2 சகோதரர்கள் ஊரில் அப்பாவுடன் பஞ்சு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பக்கத்து ஊரான தேனியில் ஒரு ஜின்னிங் ஃபேக்டரி வேறு வைத்து ஏராளமாக பணம் திரட்டி கொண்டிருந்தார்கள். என் அப்பா மேலக்காடு மாடசாமி பெயரை சொன்னாலே அந்த வட்டாரத்தில் பிறந்த குழந்தை வாயை மூடும். ஆனால் நான் ஒரு நிமிடம் கூட வாயை மூடியதில்லை. பிறந்த ஜாதி, பெற்ற தகப்பன் என்ற உறவு முறைகளின் நிர்பந்தங்கள் சிறு வயதிலேயே என்னிலிருந்து உதிர்ந்து விட்டன. பெற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள் என்ற அபிமானங்கள் என்னை விட்டு விலகவில்லைதான். ஆனால் ஏதோ ஒரு இழையில் நான் அவர்களிடமிருந்து விலகி வந்து விட்டேன். அவர்களின் பஞ்சு கடையில் சில காலம் நானும் உட்கார்ந்திருந்தாலும் என்னுடைய கையில் இருந்தவை டிக்கன்ஸும் தாஸ்தாவஸ்கியும் தான். மனதில் இருந்தவை தாமஸ் ஹார்டியும் ஜீன்பால் சாத்ரேயும் தான். என் இருதயத்தின் ஒரு முக்கியமான பரிமாணம் உலகத்தின் பல்வேறு இசைகளாலும் மிக மிக மென்மை கொண்டிருந்தது. பெரிய குளம் பெண்களுக்கு என் மென்மை புரியவில்லை. சென்னை நகரத்து பெண்களுக்கு என் வலிமை பிடிக்கவில்லை. சுகந்தாவுக்கு பிடித்து விட்டது. பிறந்த ஊரிலோ சொந்த ஜாதியிலோ எனக்கு பெண் தேவையில்லை என்று பெரிய குளத்தில் நான் நோட்டீஸ் அச்சடித்து சுவரெல்லாம் ஒட்டி வைத்தது சுகந்தாவுக்கு அதைவிட மிகவும் பிடித்து விட்டது. நீங்க செஞ்ச மாதிரி இதுவரைக்கும் யாருமே செஞ்சிருக்க மாட்டா. ரொம்பதான் தைரியம் ராம்ஜி உங்களுக்கு என்றாள் சுகந்தா. நீதான் ரொம்ப தைரியம்னு இத சொல்ற. எங்க ஊர்க்காரனுங்க கிராக்குத்தனம்னு சொல்றாங்க, தெரியுமா உனக்கு? அவளுக்கு கிராக்குத்தனமா தான் தோணும். ஒரு வழியில அப்படி அவனுங்களுக்கு தோணினது எனக்கு வசதியா தான் போச்சு. அப்படியா ராம்ஜி? ஆமா, என்ன ஒரு மாதிரி கேஸ்னு ஒதுக்கி வச்சிட்டானுங்களே. இல்லாட்டா இந்த மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு மெட்ராஸ்ல என்ன சொத்தை விட்டுருப்பானுங்களா? அன்னிக்கே ஒரு அமுக்கு அமுக்கி எவளையாவது எனக்கு கட்டி வச்சிருப்பாங்க. நானும் அவளை ஞாயிற்றுக்கிழமை வைகை மடம் கூட்டிட்டு போய் நல்லா புளியோதரை தின்னுகிட்டு இருந்திருப்போம். அதுல இருந்து தப்பிச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாரு. ஜோரா மெரினா பீச்சு, பக்கத்துல என்னை விட அதிகமா படிச்ச ஒரு அழகான பொண்ணு, சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாக்கோபார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த லைஃப். நீங்க இப்படி அவளை எல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு உங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்லலையா ராம்ஜி? இது உருப்படாத கேஸ்னு தலை முழுகிட்டாங்க. வித் ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷன் என்று சொன்னது பொய். என்னது கண்டிஷன்? நான் எவ்வளவு வேணும்னாலும், எந்த ஜாதியில பிறந்தவளை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அப்படி நான் பண்ணிக்கிறது எங்க தமிழரசிக்கு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம்தான். இந்த கண்டிஷனை எங்க அம்மாவுக்காகவும் தமிழரசிக்காகவும் தான் நான் ஒத்துக்கிட்டேன். அவ சொல்றதும் நியாயம்தானே ராம்ஜி? அதே மாதிரி என்னால எங்க கௌசி கல்யாணமும் நின்னு போயிடக்கூடாது பாருங்க. கரெக்ட். அதனால நாம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலாமா? ஓ எஸ். அந்த ஒப்பந்தம் தான் சுகந்தா ராம்குமார் இவர்களின் திருமணத்தின் குறுக்காக ஒரு சங்கடமான சுவராக எழுப்பப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் கடற்கரையில் குழந்தைகள் கட்டும் விளையாட்டு மண் சுவர் போலத்தான் இந்த சுவரும் எழுப்பப்பட்டாலும் நாளடைவில்
இதுவே ஒரு இரும்புச் சுவராக இறுகி உயர்ந்து விட்டது. பஸ்ஸில் இருந்து இறங்கி சரோஜினி தெருவில் நடக்கத் தொடங்கிய போதுதான் சுகந்தா எனக்கு பரிசளித்த பைப்பை கடற்கரை மண்ணிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டது தெரிந்தது. ஒரு நிமிஷம் என்ன செய்வதென்று தெரியாமல் தெருவிலேயே நான் நின்றேன். எரிச்சலாக வந்தது எனக்கு. உடனே திரும்பி போய் தேடி பார்க்கலாமாவென்ற யோசனை வந்தது. வேகமாக என் அறைக்கு போனேன். பக்கத்து அறை மாணவன் ராஜசேகரையும் அழைத்துக் கொண்டு ஸ்கூட்டரில் வெறி பிடித்தவன் போல மெரினா நோக்கி பறந்தேன். இருட்டில் மணலில் துளாவி துளாவி பார்த்தோம். ஆனால் அந்த பைப் கிடைக்கவில்லை. எங்கேயோ தொலைந்து விட்டது. இது எனக்கு பெரிய அபசகுணமாக தெரிந்தது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் உணர்ச்சி பிளம்பாகி விடுகிற நான் உடனே அமைதி இழந்து விட்டேன். மறுநாள் ஆபீஸுக்கு போனதும் சுகந்தாவுக்கு போன் செய்தேன். என்ன ராம்ஜி, நீ நேத்திக்கு கொடுத்த பைப்பை காணோம் சுகந்தா. விளையாடாதேல். இல்ல, விளையாட்டு இல்ல சுகந்தா, நிஜமாதான் சொல்றேன். நல்லா தேடி பார்த்துட்டேன், காணவே காணோம். என் குரலில் இருந்த பதட்டம் அவளுக்கு தெரிந்து விட்டது. போனா போறது ராம்ஜி, வேற வாங்கி தரனே. ஓகே. சுகந்தா போனை வைத்து விட்டாள். தடால் என்று நான் ரிசீவரை வைத்தேன். அப்போது பஸ்ஸரை அழுத்தினேன். கண்ணன் வேகமாக வந்தான். கண்ணன், முனுசாமி இல்ல? இருக்கான் சார். அவனை சிகரெட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லு. அப்புறம் நீ ஒரு வேலை பண்ணணும் கண்ணா. சொல்லுங்க சார். தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல எனக்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். கொடைக்கானல் ரோடுக்கு தானே சார்? எஸ், 10ஆம் தேதிக்கு பண்ணிடு. ஓகே சார். வைத்தியலிங்கம் பேங்க் போயிட்டு வந்துட்டாரா? இன்னும் வரல சார். வந்ததும் எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், கொண்டாந்து தர சொல்லு. சொல்றேன் சார். அவ்வளவுதான். ஓகே சார். சிகரெட் பாக்கெட் வந்தது. ஒன்றை எடுத்து பற்ற வைத்தேன். டெலிபோன் ஒலித்தது. அப்போது ஹலோ, யாரு? நான் ஷீலியா பேசுறேன் பாஸ். என்ன விஷயம்? ரோஸ்மேரி 8th அன்னைக்கு கிளம்பி வர்றது பாஸ். 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் லெட்டர் வந்தது. ஓ, உடனே கிளம்பிட்டாளா? ரைட், வரட்டும் வரட்டும். ஒரே வாரத்துல அவளுக்கு ஒரு ஜாப் பண்ணிடலாம். உன்னை ரொம்ப விசாரிச்சு எழுதியிருக்கு பாஸ். ஏன், என்னை பத்தி அவளுக்கு எழுதியிருந்தியா நீ? நிறைய எழுதியிருந்தேன். இன்னைக்கு வரியா பாஸ் வீட்டுக்கு? வந்தாலும் வருவேன், ஆனா நிச்சயமா சொல்ல முடியாது. பைப் காணாமல் போன பதட்டம் முற்றிலும் உணர்வுகளில் இருந்து வடிந்திருந்தது. ரோஸ்மேரி என்ற மற்றொரு இளம் பெண்ணை சந்திக்க போகிறோம் என்ற உவகை மனதில் பரவி இருந்தது. நாற்காலியில் சிகரெட்டை புகைத்தபடி நான் சாய்ந்து உட்கார்ந்தேன். வைத்தியலிங்கம் வந்து பணிவுடன் 1000 ரூபாயை நீட்டினார். வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நான் கிளம்பிவிட்டேன். மயிலாப்பூர் ராசி மாளிகையில் என் தங்கைக்கு பிறந்த நாள் பரிசாக 800 ரூபாயில் அழகான ஒரு பட்டுப்புடவையை தேர்வு செய்து வாங்கிக் கொண்டேன். பிறந்த நாளுக்காக மட்டுமல்லாமல் மாதம் ஒரு முறை நான் என் அம்மாவையும் தங்கை தமிழரசியும் பார்த்து வர பெரியகுளம் போகிற போதெல்லாம் தமிழரசிக்கு அருமையான புடவைகளை வாங்கி போவது வழக்கம். சுகந்தாவுடன் எனக்கு காதல் உறவு மலர துவங்கிய ஆரம்ப கட்டத்தில் எது வாங்கி போகாவிட்டாலும் தங்கைக்கு புடவைகள் மட்டும் வாங்கி போக தவறாத என் சுபாவம் சுகந்தாவின் பெண் மனதை மிகவும் நெகிழச் செய்து விட்டது. சில சமயங்களில் என் தங்கைக்கு நான் புடவை வாங்க போயிருக்கிற வேளைகளில் சுகந்தாவும் என்னோடு வந்திருக்கிறாள். புடவை தேர்ந்தெடுக்கும் என் ரசனையே அவளை மிகவும் சந்தோஷப்படுத்து இருக்கிறது. இவ்வளவு ஜோரா புடவை செலக்ட் பண்ண எங்க கத்துண்டேன்? இதெல்லாம் கத்துக்கிட்டு வர விஷயமா சுகந்தா? எப்படி உங்க கடைசி தங்க கிட்ட மட்டும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கல் ராம்ஜி? உங்ககிட்ட ஏன் நான் இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் சொல்லு. தெரியலையே. அதே பதில்தான் நீ என்ன கேட்டதுக்கும். எனக்கு ஒவ்வொரு சமயத்துல தோணும், பேசாம நானும் உங்களுக்கு தங்கையாவே பிறந்திருக்கலாம்னு. சுகந்தாவின் இந்த நூதன காதல் வெளிப்பாட்டில் உறைந்திருந்த அவளின் வாஞ்சை என் மனதை வெகுவாக கனியச் செய்து விட்டது. ஏனோ அந்த நிமிஷம் என்னை கொஞ்சம் வதைத்து விட்டது. சுகந்தா, இப்படியெல்லாம் என்னிடம் நீ அன்பு காட்டுறதுக்கு எனக்கு யோகியதை இல்லையோன்னு சில சமயத்துல ஏனோ மனசு வெக்கப்படுது சுகந்தா. நான் இப்படி சொன்னதும் கண்ணம்மாவின் கண்கள் நிலா வெளிச்சம் போல ஜொலித்தது.
அப்படியெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணிக்காதீர். சும்மா இது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு. வேற ஒண்ணுமில்ல என்று சொன்னாள் சுகந்தா. இல்ல சுகந்தா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி கிடையாது. சம் சார்ட் ஆஃப் கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்னு எதிரில வந்துருது எனக்கு என்று சொன்னேன். ஏதாவது தப்பு பண்ணி இருந்தாதான் கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். நீங்க என்ன பெருசா தப்பு செஞ்சிருக்கீள்? செஞ்சிருக்கேன் சுகந்தா. மோசமான தப்பெல்லாம் செஞ்சிருக்கேனா? சொல்லட்டுமா அதையெல்லாம்? சொல்லக்கூடியதா இருந்தா மட்டும் சொல்லுங்கோ. இல்லாட்டி வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங், நான் ஒரு வெர்ஜின் பாய் கிடையாது. நான் சொன்னதும் குப் என்று சுகந்தாவின் முகம் மாறுதல் அடைந்தது. என்னோட சின்ன வயசுல நான் தப்பு பண்ணியிருக்கேன் சுகந்தா. அதுவும் கண்ட கண்ட பொம்பளைங்க கிட்ட எல்லாம். சுகந்தாவின் விரல்கள் என் வாயை இறுக மூடிவிட்டன. நான் வலிந்து அவளின் விரல்களை விலக்கி விட்டு தொடர்ந்தேன். பிளீஸ் என்ன தடுக்காதே சுகந்தா. கொஞ்சமாவது என் மனசு திறந்து இன்னைக்கு பேசினாதான் மனசு ஆறு எனக்கு. அந்த அளவுக்கு என் மனசு கிடந்து உள்ளுக்குள்ள கஷ்டப்படுது சுகந்தா. இதுவரைக்கும் நான் சந்திச்சிருக்கிற எந்த பெண் கிட்டையுமே எனக்கு திருப்தி வந்தது கிடையாது. ஏதோ ஒண்ணு எனக்கு பொம்பளைங்க கிட்ட பிடிக்கல. ஏதோ ஒண்ணு அவளுங்க கிட்ட இல்ல சுகந்தா. அந்த ஏதோ ஒண்ணு எனக்கு உன்கிட்ட கிடைச்சிருச்சு. அது தெரிஞ்சுதான் உன்கிட்ட நான் பார்த்த நிமிஷத்திலேயே சுருண்டு விழுந்துட்டேன். ஆனா சாரி, முழுமையா நான் என்ன நினைக்கிறேங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியல சுகந்தா. எனக்கு புரியுது ராம்ஜி. எனக்கு தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீள்னு. அதான் சுகந்தா, எனக்கு வேண்டியது வெர்ஜின் பாடி இல்ல, வெர்ஜின் மனசு. எந்த கரையும் படாத ஒரு அற்புதமான மனசுதான் வேணும் எனக்கு. உனக்கு இருக்கு அந்த மனசு. இந்த மாதிரியான ஒரு மனசதான் நான் நாய் மாதிரி தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன். ஆனா அப்பேற்பட்ட மனசு கிடைச்ச அப்புறம் இப்பேற்பட்ட மனசு எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது யோகியதை இருக்கான்னு நினைச்சு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு எனக்கு என்று சொன்னேன். அந்த யோகியதை உங்களுக்கு நிச்சயமா இருக்கு ராம்ஜி. சத்தியமா இருக்கு. அவ்வளோ ஈஸியா நான் என் மனசை யாருக்கும் தந்துட மாட்டேன். ஐ எம் வெரி டஃப். உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு ஈகோ கிடையாது. ஸ்டெல்லா மேரிஸ்ல நான் படிச்சுட்டு இருந்தப்ப ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாய்ஸ் என் பின்னாடி சுத்தி இருக்கா. லெட்டர் போட்டிருக்கா. மண்டி போட்டு அழக்கூட செஞ்சிருக்கா. அவள ஒருத்தர் கூட என்னோட மனசை தொட்டதே இல்ல தெரியுமா? என் மனசை தொட்ட முதல் மனுஷர் நீங்க தான் ராம்ஜி. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேன். இந்த உண்மை தெரிஞ்சுக்காம சும்மா மனசை போட்டு வதச்சிக்கிறீங்களே. வேண்டாம். நீங்க எனக்கு கிடைச்ச ஜெம். அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். சொல்ல தெரிந்ததை சுகந்தா சொல்லி முடித்து விட்டாள். தொடர்ந்து எதுவும் சொல்ல தெரியாமல் நானும் மௌனமாக இருந்து விட்டேன். ஆனால் விதி மௌனமாக இருந்து விடவில்லை. மாதம் ஒரு முறை நான் என் தங்கைக்கு புடவைகள் வாங்கி கொண்டு போன சம்பவங்களில் கூட அது புகுந்து நீச விளையாட்டு விளையாடி விட்டது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.